சரி, அவர் நிமிர முடியாததுக்கு காரணம் என்ன? நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னா, அதே சங்கீதத்துல 7 வாசனை, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். பாருங்க, சிலர் ரதங்களை குறித்து, என் காரியங்கள் தெரியுமா, என் எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்கு, நான் பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? நான் எதுக்குமே பயந்துக்க மாட்டேங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆட்கள் வேலையாட்கள் இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் மேல பாடுவாங்க. நான் என் ஊர்ல இறங்கினா போடணும், அப்படியே ஊரை நடுங்குங்க, அப்படி இப்படி எவ்வளவு அள்ளி வீச முடியுமா வீசுவான். ஒன்றும் வேண்டாம், நம்ம சபையில் இருக்கிற ஆடிக்கிற வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி வாங்கினேன்னு சொன்னேன், கடன்படுத்தா மாசம் வாங்கினேன் அப்படி சொல்லுவாரா? அப்படியே கடன்படி வாங்கினதோ அது பார்த்து நானே முதல்ல 2 வருஷம் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கதையே ஆரம்பிப்போம், 1969 ஆரம்பிப்பான். அவன் பிறந்தது 70 இருக்கும். உண்மையா இல்லையா? என்ன வேண்டாங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல கம்பல் வாங்கிட்டான்னு வச்சுக்கிறேன், ஒரு மோரம் வாங்கிட்டாங்க, செயின் வாங்கிட்டாங்க, யாருக்குமே வேண்டாம். 2 ரொம்ப நல்லவங்க, யாருமே வேண்டாம். வாங்க நன்றி புருஷன் முத்திங்க ஏங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கூட ஒரு பெருமை இல்லை. அப்படின்னு அர்த்தம், இந்த நகை பேர் அம்மா கிட்ட காட்டி பண்ணுறேன் இல்லைன்னா இப்போ நினைக்கிறாருக்கு. இவருக்கு ஒரு 2 வீலர் வாங்கிட்டாரு, ஒரு கார் வாங்கிட்டு சும்மா இருப்பாரு. எங்கள் அக்கா வச்சு அண்ணன் பேர் பார்க்கணும், எத்தனை நாள் தெரியுமா வகுத்த சுண்டாக்கி வந்துடுவோம். நண்பருக்கு சொந்தக்காரன் உறவுக்கெல்லாம் மேன்மை. ஆனால் தாவீது சொல்றாரு, நாங்களும் எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்னைக்காவது போய் கார் வாங்கினேன், புது ட்ரெஸ் வாங்கினேன், ஃப்ராக் வாங்கினேன், நைட்டி வாங்கினேன், என்னென்ன புடவை வாங்கினேன், பேண்ட் ஷர்ட் வாங்கினேன், என்னென்னவோ வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் காட்டுறேன். நான் பாதியாக இருந்தேன், எனக்கு பரிசுத்தமாக்கி இருக்காரு, யாரும் வேணும் பாருன்னு சொல்லிக்கிறியா? நான் ஒன்று சாப்பிட்றதுக்கே இல்லாமல் இருந்தேன், நல்ல உணவு கொடுத்தாரு, நல்ல உடை கொடுத்தாரு, நல்ல தங்கிடம் கொடுத்தாரு. நான் சொல்லிக்கிறோமா? என் தேவனை செய்தா சொல்லியிருக்கோமா? சொல்றதுக்கு நமக்கு என்ன செய்யல? கேவலமா இருக்கு. ஏன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்கல்ல, இப்படிமா இருந்த நீ தருத்தமா, இப்படிமா கஷ்டப்பட்டு இருந்த கேட்பாங்கல்ல. ஆகையால தேவன் நிமிரக்கூடாத ஆவிகளை கட்டளிட்டார். அந்த ஆவி வந்து மேலே சவால் கிடையாது ஆரம்பிச்சு. அந்த ஆவி தட்டி சொன்னா அவர்கள் முறிந்தார்கள். நாங்கள் நிமிர்ந்து நடக்கிற சொல்ற காரணம், நாங்கள் குதிரைகளை குறித்தோ, ரதங்களை குறித்தோ, எங்கள் மேன்மைகளை குறித்தோ, எங்கள் சொந்த ஆஸ்தியை குறிச்சோ சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஊரை நான் தாங்க திங்கு, நான் போனது ஊரை நடுங்கும் சொல்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்றேன், ஊரை நடுங்கும். நீ என்ன நடுங்கினாலும் குடியில படுறது என்னடி? அதுக்கு முன்னாடி என்ன உனக்காக 12 அடி கூலி ஓடி வச்சுட்டு போறான், நீ அப்படியே நீதி பார்த்துருக்கு. சில பேருக்கு 6 அடி தொங்க, 5 அடி தொங்குறான். அவனை மலைச்சிட்டோ எப்படா படுக்க வைக்கிறது, ஒவ்வொருத்த 6 அடியாக இருக்கிறான். ஆனால் நம்மளால் 4 அடிக்கிற மக்கள் குளிக்கிய பார்த்தா வெட்டிக்கே ஒளிய இருக்கும். தப்புன்னு முடிகிறாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மேன்மை பாராட்டுதல் நிமித்தம் மேன்மை பார்க்கும் போது வேதம் சொல்லுது, பாவிகளை இயேசு கிறிஸ்து செய்கிறாரா? நேசிக்கிறாரா? பெருமை உள்ளவனுக்கு கொடுமையா இருக்கு. பாத்தீங்களா? நீ பாவியா இருப்ப அணைச்சுக்கிறாரு, மாவோடு வாட மகனே அணைச்சுக்கிறாரு. பெருமையை திரிய பாரு, பெருமையை கொள்கின்றவன பெருமைக்கு ஏற்றுனோன்னே, நீ தேவனுக்கு ஏற்று நின்ன ஒரு தேவனை ஏற்றுனோன்னே உன் பழைய நண்பர் வந்துருவாரு. யாரு? படமாப்ல எத்தனை நாள் என் போட்டு தங்க போட்டு திடீர்னு போயிட்டேன், அங்கே போய் சிலுவில் தொங்குறவர் அவனாலே முடியாத தொங்கிட்டு நீ ஏன் எங்க வாடா அப்படின்னு சொன்னானே. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு நம்மளோட தொடர்பு கட்டணும். அப்புறம் ஜெப வாழ்க்கை, அப்புறம் வேதவாசி, அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை. கடைசியில் பார்த்தா என்னடா நீ ஒவ்வொன்றா கட்டுப்பட்டு வந்து அவன் பின்னால் கட்டுப்பட்டு வந்து நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா பாலாச்சு ஐயோ என்னடா ஐயோ சொல்லி இருக்குது, வெளிச்சமே இல்லை, இடம் மாதிரி வந்துட்டு போனது.
நிமிர்ந்து பார்க்க முடியாது. நிமிர குத்து விழுந்துகிட்டே இருக்கு. கிறிஸ்தவத்தை பிரியும்போது ஒரு பிரச்சனை அமைக்கி உன்னை நிமிரவே விடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லுகிறார். பசியா, பட்டயமா, நிர்வாணமா, எப்படி எடுக்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத நிச்சயத்துக்கு எந்த சூழ்நிலை என் ஆண்டவருக்கு எனக்கு தொடர்பு உண்டாகாது. இன்னைக்கு வேலை இல்லை, கடன் பிரச்சனை, வியாதி வந்து சரி சுகமாகனா முதல் வேலையை ஜபத்தை நிறுத்து. என்ன ஜபம் என்னத்தை கண்டோம்? சுகம் உண்டா, விடுதலை உண்டா, ஆசிரியர் உண்டா சொல்றமா இல்லையா? அப்படின்னு என்ன ஒருத்தவங்க மேல சவாரி கேட்டுட்டான்னு அர்த்தம். அப்படியே அமைக்கி வாழ்க்கை முடிப்பான். வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு அருமையான காரியம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பாருங்க, லிஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் அப்படியே உட்கார்ந்தவனாவே இருக்கிறான். அவனை சுமந்து பெற்ற தாயை கர்ப்பத்திற்கு சுமந்திருக்கிறான். ரொம்ப நாள் அப்படி இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல உட்கார வச்சுக்கிறாங்க. பவுல் வராரு. பவுல் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருந்து அவனை பவுல் உற்று பார்த்து, இப்ப நான் என்னதான் பிரசவம் பண்ணிட்டு ஒரு பார்ப்பேன், அப்படியே கவனிப்பேன். இன்னும் பார்த்து பாஸ் பண்ணி பார்க்குறாருன்னு இருக்குங்க. சில நான் பயந்துப்பீங்க. பாஸ்ட் பார்க்கும்போது நம்ம ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது குறை சொல்லுவாங்க, நம்ம பேசுவார், அப்படி இல்லை. பாஸ் எதிர்பார்க்குறாங்க. இங்க பவுல் என்ன பண்ணாரு? ரட்சிப்பு கேட்கிற விசுவாசம் அவ்வளோதான் மனசில் இருக்கா. நான் பசங்களே பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டளை பிறக்கும். ஆவியர் சொல்லுவார், பேசுவார், எழுந்து நட, பிரச்சனை விளையாது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மேம்படுவாய், சுகமாவாய். அவ்வளோதான். காஃபி கட்டளை அற்புதம் நடக்கும். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தான். பவுல் பேசுறத இன்னைக்கு பிரசங்கம் பண்ண நினைச்சிடறோம். கேட்டு எங்க இருக்கிறோம்? வீட்டில், கறிக்கடையில், சொந்தக்கார வீட்டில், பஸ் ஸ்டாண்டில், நண்பர் வீட்டில், உறவுக்கு மத்தியில் என்ன எங்க இருக்குது? அதுதான் மெயின். இங்கே பிரசங்கம் பண்ணும்போது வந்துட்டு போயிருப்பாங்களா, இருப்பாங்களா, பல என்ன ஓடுதா இல்லையா? சொல்றது பார்த்தா ஆமா பாஸ்டர், உன்னதான் பாஸ்டர், இப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. நான் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம், உங்க முகமே காட்டு. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கால் விளங்காத நாய பார்க்கிறான். ஓ, இந்த இயேசு இப்படி அற்புதம் செய்வாரா, உயிரோடு எழுப்புவாரா, நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று அவன் உள்ளத்தில் விசுவாசிக்கிறான். பவுல் விசுவாசி ரட்சகத்தின் விசுவாசம் அவனுக்கு கண்டு கட்டளை வர்றார். மரணம் ஜீவனம் அவ்வளவுதான். எதை பேசுறாரு? ஜீவனை பேசுறாரு. நீ எழுந்து காலொன்று நிமிர்ந்து நில் என்று உறக்க சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்தான், நடந்தான். பெறவின் வந்து ஒருத்தர் நடக்காத குதிச்சு எழுந்து நடக்கிறான்னா என்ன அர்த்தம் நடக்கும்? புரியுதா? என்ன அர்த்தம்? வாழ்க்கையில பார்க்க முடியாத அதிசயங்கள், அற்புதங்களை செய்ய தேவன் இன்றும் இப்பொழுது இந்த நொடியை வல்லமையுள்ளார். ஆகிய உன்னை பாராட்டவன் தலையாக்குவாரு, கீழாக்கவன் மேலாக்குவாரு, சகல ஜாதிகள் பார்த்து மேல் வைப்பாரு, உன் தலை நிமிர்ச்சிப்பார். நீ தோற்று போ. எதெல்லாம் தோற்று போகுன்னு சொல்லுமோ, எதெல்லாம் முடிஞ்சு போகுன்னு சொல்லுமோ. 28 வருஷம் ஒளி பண்ண 29 வருஷத்துக்கு வந்துக்கிறேன். எவ்வளோ பாடு தெரியுமா? பிசாசு நிறைய டைம் வரும். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? ஏன்னா ரொம்ப அக்கறை உள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா பிசாசா. எங்கள் அப்பா அம்மா கூட பேசாது, என் பொண்டாட்டி கூட கஷ்டப்படுத்துறீங்க.
அக்கா சொன்னாங்க, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, நீ எதுக்கு இவ்வளோ சிறப்பட்டு ஜோம் பண்ற, அவங்கெல்லாம் நன்றி கட்டவங்க, உங்களுக்கு தெரியுமா, பாரு அவங்களுக்கு இப்படிலாம் பண்றாங்க. நீ இவ்வளோ ஜோம் பண்றிய, கடன் வாங்கி தானே சர்ச்சை நடத்துற, கடன் வாங்கி தானே பிரச்சனை பண்ற, உனக்கு ஏதாவது நல்லா இருக்கு, உனக்கு கார் இல்லை, உங்க வீடு இல்லை, உங்க மனைவி நகை நட்டலாம் எங்க கொண்டு வச்சுல வந்துருச்சா, வியாபாரம் தெரிய முடியுமா, முடியாது. உனக்கு என்ன திறமை இருக்கு தெரியுமா, உனக்கு என்ன பேச்சுக்கு திறமை, உன்னுடைய நான் அறிவு வளர்க்கு தெரியுமா, என்கிட்ட நான் சொல்றபடி செய்ய. இந்த கோயம்புத்தூர் நீங்கள் டாப்ல சொல்லும் போது சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் சுகர் அதிகமாகி ரத்த ஓட்டமெல்லாம் கட்டி நின்று செத்து போயிருக்கு. அதனால் அதிகமாக ஸ்வீட்டான வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கும். இனிய சொற்கள் நம்மை கவிழ்த்து, கசப்பான பதார்த்தங்கள் சில வேலை ஆரோக்கியமான தரும். இன்பமாய் தோன்றுகிற உலக ஆசைகள் உன்னை குடியில் தள்ளிவிடும், உன்னை அழித்துவிடும். சகோதரா சகோதரி, கவனமாக. ஏசுக்கியவன் சொன்ன பிசாசு இவ்வாறு உலகம் பாருங்க எப்படி ஜொலிக்குது பாருங்க, பிராண்டி கடை கொடுத்து பாருங்க, கிளம்ப பாருங்க, என்ன டான்ஸர் ஆடுது பாருங்க, எப்படி ஆடுறது பாருங்க, எல்லாம் உலகத்துக்கு கூட ஆர்டர் காட்டுது. அவரும் பார்த்துட்டே இருக்கிறார். இதை விட்டு போட்டு போய் சுண்டில் கையா கத்தி நீங்க அழுகிறீங்க, வேண்டாங்க, உங்களுக்கு தகுதி இல்லைங்க, நீங்க செய்யாதீங்க, என்ன நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படி பாவம் நல்லதான்னு சொன்னாங்க. ஆண்டவர் அப்பாலை போய் சாப்பிட நம்முடைய வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்கப்பட வேண்டுமானால் உலக இச்சையை உடம்புல இருக்காது, உலக காரியத்தை இருக்காது. உன் ஆண்டவரோட உனக்கு எது அதிகமா ஒன்று சொல்றேன், தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற முடியலன்னா நீ உலகத்தின் நிச்சயோட உலகம் அழிச்சிடும். பைபிள் சொல், உலகத்தில் உள்ளவைகளை அன்பு ஒரு உலகத்தில் அன்பு கொண்டால் அவனுக்கு பிதாவின் அன்பு கொண்டு உலகம். நீ நினைச்சிருக்க இன்னொரு சின்ன சொல்லுவான், நான் நாளைக்கு ஜோம் பண்ணிக்கிறேன், நாளை இந்த நிமிஷம் வீட்டுக்கு சொல்லுவியா, நிச்சயம் இருக்கா, அடுத்த அப்படின்னு அடுத்த நாளுக்கு ஞாயிற்று இருக்கிறேன். வேதாகமத்துல நன்றா பார்த்தீங்கன்னா அவன் கால் விளங்காதவனை நடக்கவே அவனுக்கு தெரியாது, பிறந்தது எப்படி நடக்கணும் அவனுக்கு தெரியாது, தாய் கருவிடம் பிறந்த முதல் நடந்ததே இல்லை. ஆனா வேதாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான், சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை வசந்த் கேட்டதை விடலாம், வசந்த் கேட்டாலும் சொல்ல முடியாது, வசந்த் கேட்க கஷ்டம். ஆகையால வேதம் சொல்லுது, அங்க விசுவாசத்துக்கு காரணம் பார்த்து எழுந்து நிமிர்ந்து நட. அவன் பார்த்து எழுந்து காலம் நிமிர்ந்து நெல், அவ்வளவுதான். அந்த கட்டணம் சரீரத்தில் கூறு உடம்பு சரியாச்சு. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ எதிர விழுந்துருந்தா சரி, நிமிர்ந்து நெல்லு, நீ ஜெயிச்சு உன்னால முடியும். உன்னை ஜெயிக்கிற ஆண்டவரே உன்னோட இருக்கிற ப்ராமிஸ் வார்த்தையை எழுதிக்கோ, வாக்கு எழுதிக்கோ, தீர்க்கதரிசனம் எழுதிக்கோ, கர்த்தருடைய நாமத்தோட நான் சொல்றேன். தேவசாலைன்னு சொல்றேன், எது முடியாது எது நடக்காதுன்னு நினைச்சீங்களோ உங்க வாழ்க்கையில் கருத்து செய்யப்படாது. என்கிட்ட ஒரு நண்பர் சொன்ன போன் பண்ணி, என்னுடைய நண்பர் பாலிசி நேற்று உங்களை சொல்லணும் கோச்சுக்கிறாங்க, அவர் எழுதி சாப்பிடு நண்பர் என்ன காலையிலிருந்து என் மனசோட தோணுதுங்க, நீங்க 6 மாசத்துல கார் வாங்கிருக்கீங்க. அது 6 மாசம் கழிச்சு நாளைக்கு சொன்னாலும் சந்தோஷம். சரி பரவாயில்ல, அப்படியே 6 மாசத்துல என் நண்பர் சொன்னாங்க, 6 மாசத்துல கார் வாங்கிருக்கியா அப்படின்னு கேட்காம 6 மாசத்துல கார் வாங்கிருக்கீங்க. நான் அதுக்கு என்ன சொல்றது, சரி ஆமே அப்படின்னு நினைச்சு வாங்கிடுவாங்க ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நான் வாங்கணும்னா இல்லையா, என் பிள்ளைங்க வாங்கணும். யார பிள்ளைங்க? நீங்க காரணம் வரதான் பார்க்கணும். தகப்பனுக்கு தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தே பழகினவர் கழுதுதான் ஆண்டவர் வந்தாரு. அதனால எந்த ஊழியருக்கு கழுத தர
ஆடிக்காரு, பெரிய பெரிய நல்ல BMW காரெல்லாம் கொடுத்துருக்காரு. தான் பிள்ளைகளுக்கு மேல்வி கொடுத்துருக்காரு. ஆகையில இந்த 2024 நமக்கு சொந்த இடத்தை கொடுத்துருவார். ஆராதிப்பதற்கு நம்ம ஆராதிக்கிறோம். நான் விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இந்த விசுவாசம் கிரியை ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தை ஒரு நாள் நம்மளோட விசுவாசம் அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கையில பாருங்க, அவர் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு அடிமை யார் தெரியுமா? கைகளுக்கு விலங்கு போட்டு காலுக்கு விலங்கு போட்டு அவன் நிமிரவே முடியாது. ராஜாக்கள் வருகிற போது அவன் இப்படியே நிற்பான். ராஜாவோட முகத்தை செய்ய முடியாது, பார்க்க முடியுமா? ஆனா அந்த ஸ்லாக்கு உலகத்துக்கு இல்லை. ஆனா உன்னதமான தேவனத்தில் இருக்கு. வாசிப்போமா? சங்கீதம் 24வது சங்கீதம் 7-10 வரை. 24வது சங்கீதம் 7-10 வரை. சீக்கிரம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். எத்தனை விசுவாசிகள்? எல்லா ராஜாக்கள், உலகத்தின் ராஜாக்கள், உலகத்தின் அதிபதிகள் வருகின்ற போது அடிமைகளா எப்படி இருக்கணும்? ஆனா எங்க அப்பா வராதியா மகிமின் ராஜா. நான் எப்படி பார்க்கணும் அவரை? நெஞ்ச நிமித்தி அவர் பார்க்கணும். அப்படி சலுக்கணிக்கிற மாதிரி எவ்வளவு கம்பீரமா இருப்பாருங்க. இந்த மாதிரி நல்ல தகவல் கிடைப்பாரா? நீ உலகத்துக்கும் உலகத்தின் சலுக்கணிச்சு அதுக்கு கும்பிடு போட்டு அதை பின்னாடி இருக்கிற நாய் கற்கின்ற திரும்பது போல மூடமத்திற்கு திரும்புகிறார். அதுமே சொன்னார். அது எதுக்கு சங்கீதத்தில் பெருமைக்கு பேசினார். இங்க இருக்குது பெருமைக்கு. யாரோடு இணைந்திருக்கிற? உலகத்தின் இச்சைகளோடு, உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் ஐக்கியம். உயிரே போதாதும் நாய்க்கு நாடுறான் அவர். அந்த நாள் முழுவதும் நான் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நாட்களை கொடுத்துரு. 6 நாள் நீ திணிக்கோ ஏதோ பண்ணிக்கோ. ஒரு நாள் அவர் புரியுது, அது களவாடம், அது அவருக்குன்னு கொடுத்துரு. அந்த நாள் அவர் உன்னோட பேசுற நாள், உன்னை விசாரிக்கிற நாள், உன்னோட கொஞ்சிற நாட்கள், உன்னோட மனமிருந்து சிரிக்கிற நாட்கள், உன்னோட உலாவுகிற நாட்கள், உன்னோட ஐக்கியப்படுகிற நாட்கள், உன்னோட ஒரு ஆனந்தம் கழிப்பாய் மாறுகிற நாட்கள். அந்த நாட்களை கூட நீ விரைவு பண்ணிடாது. ஊருக்கு போறோம், சொந்தக்கார சந்திக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி வரும். நம்ம கேம்ப் போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கையை பிடிச்சு நல்லா இருக்கீங்க அப்படி அப்படி கட்டி பிடிச்சு அப்ப நல்லா அப்படி சந்தோஷம் இருந்த பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைகள் தேவன் விரும்புகிற காரணமா, நீ அடிமைத்தனமா இருக்க நாடு விரும்பல. அடிமை நுகத்தை முறிக்க விரும்புகிறார். நீ அடிமைத்தனத்தை விடுதலாக்க விரும்புகிறார். அடிமையாக இருக்க விரும்பல. கர்த்தரோட ராஜ்யங்கள் குமாரனுக்கு விரும்புகிறார். நான் வேலை செய்கிறேன், அப்ப அவங்க எஜமான அடிமை தானே. நமக்கு அந்த வேலை இருக்குல்ல. டாக்டர் சேவை செய்வார், அவரோட கடுமையா சொல்றது புரியுதா? டீச்சர் போதிக்கிறாங்க, அவங்க நமக்கு கடுமையா. ஒருத்தர் வேலை செய்யற அடிமை நினைக்கிறீங்களா? வேலை செய்யறது அடிமை இல்லை. அவனுக்கு ஊழ கும்பிட போட்டு அவன் சொல்றதுல ஆமான்னு சொல்லுவாரு. அதான் இன்னைக்கு நிறைய அடிமை சபைகள் இருக்கிறாங்க. உலகத்துக்குள்ள அடிமை பிசாசு சொல்ல மட்டும்தான் என்ன ஆடு சொல்ல கேட்கவே. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள், என் தேவனுக்குரிய நாள். நான் ஆண்டோட ஐக்கியமா இருக்கிறேன், தேவனை நெருங்கி வாழ விரும்புகிறேன். ஜெப நேரம் அப்புறமா பார்க்கலாம். ஜெப நேரம் ஜெபிக்க போனது காலம் கட் பண்ணுங்க. ஜெபிக்க நேரம் ஆண்டவரை இருந்துப்பார். என்ன பாசம் கற்றுக் கொடுப்பார், சொல்லி கொடுத்து. அவர் வீட்டுல எங்காவது மாதிரி லீவ் டேஸ் என்ன வரும்னா, ஒய்ஃப் பேங்க்ல போவார், வெளியே போவார் குழந்தைங்களோட. ஃபர்ஸ்ட் வேலை சுவிச் ஆஃப் பண்ணிப்பார். சொல்லுவார், என் மனைவிகளோட போய் எவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளுடைய மனைவியோட நான் மகிழ்ச்சியாக விரும்புகிறேன். பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. என் மனைவிக்கு தான் அந்த நேரம், என் பிள்ளைக்கு தான் அந்த நேரம் நினைச்சு தெரியுமா? அவர் அங்கிருந்து ஒரு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வராரு. ஆண்டவர் ஏன் சொல்ல முடியாது. ஆண்டவர் பிரச்சனை
என் பிள்ளைகளோடு நான் பேசிக்கிறேன், விளையாடி கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளோடு நான் கழித்து கொண்டு இருக்கிறேன். பாட்டி விட்டா தெரியும், பேத்தியோட சந்தோஷம், உலகத்துக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷமா தெரியும். எனக்கு ஸ்கூல் டேஸ், ஒரு ஸ்கூலுக்குள்ள எங்கள் ஸ்கூலில் டேஸ் போயிருந்தோம். எங்கள் பேத்தி அங்கே தான் படிக்கணும். அங்கே போயிருந்த போது அங்கே வந்த எல்லா போகும்போது யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? பிள்ளைங்க நல்லா சொன்னால் ஒர்க் இருப்பாங்க. எங்கள் பிள்ளை ரைட்டிங்கில் இங்கிலீஷில் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு அம்மா அப்பா கூப்பிட்டுருப்பாங்க. அம்மா அப்பா யாரும் கூப்பிடல. அந்த ஸ்கூலில் வெறும் பாட்டிகளை மட்டும் கூப்பிட்டாங்க. பாட்டி தான் கேர் பண்ணுவாங்க குழந்தைங்கள, அவங்க தான் கொண்டு போய் வீட்டு விடுவாங்க. பிள்ளைங்க மேலே அக்கறை இருப்பாங்க. தாயை கண்டுக்க மாட்டான். ஆனால் தாயை பிள்ளைகளுக்கு கூட பேட்டிகளுக்கு சொந்தமான பாட்டிகள் தான் பரிசு வழங்கப்படுதுனாங்க. பாட்டிங்க மூஞ்சில் பார்க்கணுமே சிரிப்பு. பேட்டிகளோட போய் பரிசு வாங்க, ஸ்டேஜில் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான்கு இன்னைக்கு சொல்ற காரியங்கள் மலடிகளை பிளக்காட்சியாக்கி சந்தோஷப்படுகிறோம். இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற கருத்து. நீ சோர்ந்து போயிருக்கலாம், தோத்து போயிருக்கலாம், உன் தலையை மேல பண்ண போகிறார். அவமானத்துல கூடி குறுகி இருந்திருக்கலாம். நீ அநேக மந்திர கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கூடி நின்று இருக்கலாம், குறுகி நின்று இருக்கலாம். என் நேசித்த காவலே உங்களோட பேச்சு ஒரு சத்தம் உண்டு. தலையை நிமிர்ந்து செய்யலாம். நெஞ்ச நிமிர்ந்து உயிர் நடக்கிறாரு. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நம்ம ஆண்டவர். ஆனால் நினைச்ச வேண்டியில்லை, கிளம்ப வேண்டியதில்லை. எவனை குறிச்சும் பயம் வேண்டாம், தைரியமாக கத்த சொல்கிற அந்த காரியம் மிகவும் ஆசுதமான காரியம். ஆகியதான் அந்த சமயத்தில் ஒரு தலை பழக வச்ச உங்களை அவர் நிமிர்ந்து நடக்க செய்வார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். நம்மளை கூடி குறிப்பவர்களை நிமிர்ந்து நடக்க பண்றாங்கன்னா சலை தாய்த்து ஜீவனை உனக்காக அவர் தலை சாச்சார். உன் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். ஏச 53 சொல்லி அவர் மெய்யாகவே உன் பாடுகளையும் உன் துக்கங்களையும். அதனால நம்ம செய்யக்கூடாது, சுமக்க வேண்டிய வாழ்க்கையில் உள்ள போராட்டம், நெருக்கம், பிரச்சனை எல்லாம் தீரப்போம். அவன் எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க. உனக்கு தேவையான பணம் கட்டவுட் போட்டாச்சு. மாசத்துக்கு பணம் கட்டவுட்டு ஆண்டவர். உன் மேன்மைக்கு பணம் தந்துட்டார். உனக்கு என்ன தேவையான பணத்துக்கு ஜெபமே தந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. பணம் சொன்னா ஆமென் 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 அழைத்து போடுறீங்க. உனக்கு வேண்டிய பரிசுத்தம் வந்துருச்சு. உனக்கு வேண்டிய ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, வரங்கள் கனிகள் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கிறோம். உங்களோட விஷயம் தெரியுமா? நீங்க இந்த நாள் பாசத்தை சதை கேட்டுக்கிறீங்க. நீ முதற்கொண்டு கர்த்தர் உங்களோட பேசுறதை நீங்க கேட்கிறீங்க.